டாக்டர் முத்தையா அவருடைய இல்ல திருமணத்திற்காக வந்து திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு வந்துள்ளேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொடிக்கம்ப புதிதாக நிறுவியுள்ள கொடிக்கம்பத்தில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி வந்திருக்கின்றேன். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்குன்னு முதல்வர் பார்த்துட்டாரு. ஆனால் அதே சமயத்தில் தொடர்ந்து வந்து இந்த அரசியல் கொலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்கு. நான் ஏற்கனவே ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக என் சட்டமன்றத்திலும் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்று புள்ளி உரத்தோடு நான் பேசியிருக்கின்றேன். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழகம் முழுவதும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் அண்மை காலமாக பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் அங்கே இருக்கின்ற காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் மர்மமான முறையிலே இறந்திருக்கின்றார். விடியா திமுக அரசு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுவதாக தெரிவிக்கின்றார்கள். இன்னும் இந்த விசாரணையில் என்ன, யார் குற்றவாளி என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கு பிறகு ஒரு 4 நாட்கள் முன்பு சேலம் மாநகரத்தில் முன்னாள் மண்டல குழு தலைவர், கொண்டலாம்பட்டி கழக பகுதி கழக செயலாளர் திரு சண்முகம் அவர்களை இரவில் அவர் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது திமுக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கூலிப்படையை வைத்து கொடூரமான முறையிலே வீட்டுக்கு அருகிலே அவரை கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 2 நாளைக்கு முந்தைய, நேற்றைக்கு முன்தினம் இரவு தமிழ்நாடு மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுவும் முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியிலேயே இந்த சம்பவம் நடைபெற்று வருவதாக செய்தி வெளியாகியிருக்கின்றன. அவருடைய தொகுதியிலேயே, மாநகர பகுதியிலேயே ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவராக இருக்கிற ஆம்ஸ்டாங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால் சட்ட ஒழுங்கு தமிழகத்திலே சந்தி சிரிக்கின்ற சூழ்நிலைத்தான் பார்க்கிறோம். மிக மிக மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இன்றைக்கு சட்ட ஒழுங்கு படுபாதாளத்தில் சென்று விட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்றது. ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்குமே இன்றைக்கு தெரிந்து, இந்த விடியா திமுக முதலமைச்சர் எப்பொழுதெல்லாம் ஒரு சம்பவம் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் வீரவசனம் பேசுவார். அதோடு முடிஞ்சிடும். இன்றைக்கு காவல்துறையை கண்டு யாரும் அச்சப்படுகின்ற ஒரு சூழ்நிலையே இல்லை. சர்வசாதாரணமாக கொலை நடக்குது. கசாப்பு கடைக்காரன் ஆட்டை வெட்டுற மாதிரி மனித உயிர்களை ரவுடிகள் இன்றைக்கு வெட்டி சாய்க்கின்ற காட்சி திராவிட மாடல் ஆட்சியிலும் பார்க்கப்படும். திமுக மாற்று அதிமுக தான். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அதிமுக போட்டியிட்டு இது வந்து திமுக மாற்று அதிமுக தான். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டிருக்கிறதாட்டி மதவாத சக்திகள் உயிர் பெறும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு, எங்களுடைய தலைமை எடுக்கின்ற முடிவு. ஏற்கனவே மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது. அதனால தான் மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுது 5 சட்டமன்ற இடைத்தேர்தல்களை புறக்கணித்தோம். அதுக்கு பிறகு கருணாநிதி என்ன செஞ்சார்? புதுக்கோட்டையில் புறக்கணிச்சாரா இல்லையா? ஆர்கே நகரில் புறக்கணிச்சாரா இல்லையா? இன்னும் சொல்லப்போனால் நான் ஊடகத்தின் வாயிலாக, செய்தியின் வாயிலாக ஏற்கனவே நான் தெரிவித்திருக்கிறேன். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்த பொழுது வாக்காளர்களை எப்படி அங்கே பட்டியலை ஆட்டை அடைப்பதை போல அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தினார் என்று நாடே அறியும். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இடத்துல வாக்காளர் பெருமக்களை காலையிலே அழைத்து சென்று அங்கே பட்டியலை அடைத்து விடுவார்கள்.
எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவர்களும் வாக்காளரை சந்திக்க முடியாது. அந்த வாக்காளர்களுக்கு காலை உணவு, மதிய உணவு, மாலை செல்லுகின்ற பொழுது வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் சேர்ந்து கேரி பேக்கில் போட்டு உணவு கொடுத்துட்டு கையில் பணத்தை கொடுத்துடுவாங்க. ஜனநாயக படுகொலை அரங்கேறியது. நான் ஊடகத்திலும் சொன்னேன், பத்திரிகைன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் யாருமே பயந்துட்டு போடல. ஒரு சில தொலைக்காட்சியெல்லாம் காமிச்சிங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது. பணமழை பொழிவார்கள். ஆளுங்கட்சியாக இருக்கிற காரணத்தால் மக்கள்லாம் இங்கே இருக்கின்ற அமைச்சர்கள்லாம் அங்கங்கே முகாமிட்டு ஏரியாக்களை பிரித்து பணமழை பொழிவாங்க, பரிசு பொருளை கொடுப்பாங்க. இப்போ கூட என்ன, இன்றைக்கு விக்கிரவாண்டி தேர்தலில் பார்க்கும்போது ஊடகத்தில் பார்த்தோம், ஒரு வீட்டில் இருந்து அங்கே இருக்கிற சட்டை, வேஷ்டி, பட்டுப்புடவையெல்லாம் எடுத்து சாலையில் போடுறது. நான் ஏற்கனவே சொன்னது நடந்தது இல்லையா? இப்பொழுது கூட நேற்றைய தினம் 2 கட்சிக்கு தகராறுன்னு சொன்னாங்க. பத்திரிகை ஊடகத்தில் இன்றைக்கி வந்திருக்குது. ஓட்டு கேட்க போகும்போது பிரச்சனையாக இருக்குது. அங்கே கூட வாக்காளர் கூட அடைச்சி வச்சுருக்குறாங்க. அந்த பகுதியில் போய் சந்திக்க போகும்போது இப்படி பிரச்சனை ஏற்பட்டது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாவே ஜனநாயகம் செத்துடும். ஜனநாயக படுகொலை தான் செய்யப்படுவாங்க. வாக்காளர்களை சுதந்திரமாக விடமாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் முகாமிட்டு அங்கே தேர்தல் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறோம். நியாயமான முறையில் தேர்தல் நடக்காது. அதனால் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நாங்கள் புறக்கணிச்சிருக்கிறோம். அது நாங்கள் தான் புறக்கணிச்சிட்டோமே. புறக்கணிப்புனாவே உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஊடகத்துக்கு பத்திரிக்கை தெரியாதில்ல. புறக்கணிப்புனாவே என்ன? நாங்கள் அதிலிருந்து விலகிட்டு அர்த்தம். தேர்தல் ஓட்டு போட மாட்டாங்களா? அதாவது இதையெல்லாம் வந்து ஜனநாயக நாடு. ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்வதும் தவறு, யாரை கட்டாயப்படுத்தவும் தவறு. இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் சுதந்திரமாக நடக்க வேண்டும். யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுக மீண்டும் வெளியேறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார். அதை பற்றி உங்களோட நிலைப்பாடு? அதாவது ஓபிஎஸ் வந்து அவர் நினைக்கலாம், ஆனால் எங்கள் தலைமை அதுக்கு உடன்படாது. ஏன்னு சொன்னால், ஏற்கனவே பொதுக்குழு உறுப்பினர்களால் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஏகமானதாக தீர்மானத்தை பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டு அவருடைய பொறுப்பு அடிப்படை அதிமுக அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். அவரோடு 3 பேர் நீக்கப்பட்டிருக்கின்றார். அவர் எப்பவுமே இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்த வரலாறே கிடையாது. மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலாக தனியாக சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் அப்பொழுது மதுரை மாவட்டத்தில் இருந்து நினைக்கிறேன், கோடிநாயக்கனூரில் மாண்புமிகு அம்மா அவர்கள் போட்டிடுறாங்க. அம்மாவை எதிர்த்து திரையுலகத்தைச் சேர்ந்த நிர்மலா அவர்கள், வெந்நீராடை நிர்மலா அவர்கள் போட்டிடுறாங்க. அந்த அம்மாவுக்கு சீஃப் ஏஜெண்டாக இருந்தவர் தான் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர். அப்பொழுதே அம்மாவுக்கு விசுவாசம் கிடையாது. சிலருடைய முயற்சியால், சிபார்சால் உள்ளே நுழைந்த பிறகு அந்த துரோகத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். அதுக்கு பிறகு அம்மா அவர்கள் முதலமைச்சராகினாங்க, அமைச்சர் கொடுத்தாங்க, முதலமைச்சராகினாங்க. மாண்புமிகு அம்மா இறந்த பிறகு உடனடியாக தர்ம யுத்தத்தை மேற்கொண்டார். மேற்கொண்ட பிறகு மீண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று எங்களுடைய தலைமை நிர்வாகிகள், இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள்லாம், மூத்த நிர்வாகிகள்லாம் குறிப்பிட்டார்கள். அதன்படி நாங்கள் ஒன்றாக இணைகின்ற பொழுது பல கோரிக்கை வைத்தார். அதில் ஒன்று, மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னார். அதையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஆணையத்தை நியமித்தோம். யாரை சுட்டிக்காட்டி மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னார் என்று அனைவருக்கும் தெரியும். தெரியாத ஒன்றும் கிடையாது. ஒருவர் மீது குற்றம் சுமத்தி அதை விசாரித்தே ஆக வேண்டும் என்று என்னை நிர்பணப்படுத்தி நாங்கள் கட்டாயத்தின் அடிப்படையில் ஆணையத்தை அமைத்தோம். ஆணையத்தை அமைத்த பிறகு அந்த ஆணையம் பல முறை இவருக்கு நோட்டீஸ் சமன் கொடுத்து கூட போய் ஆஜராகலை. அப்படிப்பட்ட காட்சியெல்லாம் பார்த்தோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் 2019 வந்தது. ஒன்றாக இணைத்த பிறகு அவருக்கு முக்கிய பொறுப்பு வேணும்னு கேட்டார். என்ன ஒருங்கிணைப்பாளர் வேணுனாங்க. அவருக்கு வெறும் 3% பேர் தான் ஆதரவு இருந்தாங்க. வெறும் 3% பேர் தான், 10 பேர் தான் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. 97% பேர் எங்கள் அணியில் இருந்தாலும் கூட எங்களுடைய மூத்த நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டுங்க ஒருங்கிணைப்பாளரே கொடுத்தோம், துணை முதலமைச்சர் கொடுத்தோம், நல்ல இலாக்கா கொடுத்தோம்.
அப்பவும் அவருக்கு மனசு திருப்தி இல்லை. மீண்டும் 2019 அவருடைய மகன் வந்து தேனி நாடாளுமன்ற வேட்பாளர் அறிவித்தாங்க. அதை மட்டும்தான் கவனித்தார். இடைத்தேர்தலில் அக்கறையே செலுத்தலை. அதோட அங்கே ஆண்டிப்பட்டி பெரியகுளம் இடைத்தேர்தல் வருது. ஆண்டிப்பட்டியில் நாடாளுமன்ற தேர்தலில் இவருடைய மகன் அதிகமான வாக்கு பெறார். அதிமுக வேட்பாளர் குறைந்த வாக்கு பெறார். அப்படின்னா இந்த இயக்கத்துக்கு விசுவாசமான இருக்கிறாரா? ஏன்னா அதில் வெற்றி பெற்று வந்தால் தான் ஆட்சி காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற பொழுது கூட ஆட்சி பற்றி கவலை இல்லை, தன்னுடைய மகனை பற்றி தான் கவலை, கட்சி பற்றி கவலைப்படாத ஒரு மனிதர். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைமையில் ஒற்றை தலைமை வேண்டுகின்ற பொழுது சில பிரச்சனைகள் வந்தது, வாக்குவாதம் வந்தது. அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி இங்கே இருக்கிற மூத்த நிர்வாகி தான் அண்ணன் திண்டுக்கல் அண்ணன், அண்ணன் செல்லூர்ராஜ் அண்ணன், உதயகுமார், ராஜன் செல்வா போன்றவரெல்லாம், இன்னும் காமராஜர், டாக்டர் விஜயபாஸ்கர், அண்ணன் ஓஎஸ் மணிலாம் போய் அவர் வீடு தேடி போய் வேண்டாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கலாம் என்று பல முறை பல கட்டங்களில் பேச்சுவார்த்தை நடத்தினோம். ஒத்துக்கவே இல்லை. அப்புறம்தான் அவர் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது. அப்புறம் பொதுக்குழு கூடிச்சு நடவடிக்கை எடுத்தாங்க. அதுக்கு பிறகு பார்க்கும்போது பொதுக்குழு நடக்கின்ற போதே ரவுடிகளை வச்சுட்டு போய் கல்லை எடுத்து அடிச்சுக்கிட்டே போய் கட்சிக்கார வண்டியெலாம் நுணுக்கி கட்சிக்காரர் அடித்து மண்டை உடைச்சி கையை உடைச்சி போய் தலைமை அலுவலகத்தில் போய் கதவெல்லாம் உடைச்சி உள்ளே இருக்கிற பொருளெல்லாம் சூறையாடி பொருளை திருடிட்டு போனாங்க. திருட்டு வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டது. வழக்கெல்லாம் பதிவு செஞ்சு நடந்துக்கிட்டு இருக்குது. பல பேர் எங்களுடைய தொண்டர்கள்லாம் இவரை ஒருங்கிணைப்பாளரை ஆகிற கொடுமைக்காக பல பேர் மருத்துவமனை சிகிச்சை பெற்றாங்க. பல பேர் இவர் புகார் செஞ்சு பல பேர் வந்து அவரை அடிச்சிட்டான்னு சொல்லி பல பேர் மேலே புகார் செஞ்சு 15 நாள் ஜெயிலிருந்து அப்புறம் தான் ஜாமீன் எடுக்கப்பட்டார். ஆக இப்படிப்பட்டவர் ஒரு சுயநலவாதி. கட்சிக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய மாட்டார். கட்சிக்காக விசுவாசம் இருந்த வரலாறே கிடையாது. அதுக்கு பிறகு வழக்கு போய் போட்டார். கட்டளையை முடக்க வேணும்னு போய் தேர்தல் ஆணையத்தில் கொடுக்குறாரு. எந்த விதத்தில் நாய். அப்புறம் நீதிமன்றம், அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் எல்லாம் எங்கள் தரப்பில் தான் நியாயம் இருக்குதுன்னு சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. நாடாளுமன்ற தேர்தலாவது அவர் வந்து இந்த கட்சிக்கு இணக்கமாக இருப்பார், விசுவாசமாக இருப்பான்னு பார்த்தா ராமநாதபுரத்தில் நாடாளுமன்றத்தில் எங்களுடைய வேட்பாளர் கட்டளை எதிர்த்து போட்டிடுறார். அங்கே அவருடைய வாக்குகள் எல்லாம் பணத்தால் பெறப்பட்டது. அவருக்காக எந்த ஓட்டும் போடல. கட்டளை எதிர்த்து நிற்கிறார். இவர் எப்படி கட்சிக்கு விசுவாசமாக இருப்பார்? எப்படி கட்சிக்காரன் அரவணைப்பார்? சிந்தித்து பாருங்க. ஆக இவர்கள் எப்பொழுதுமே அதிமுகவுக்கு விசுவாசமாக இருந்த வரலாறே கிடையாது. அவர் சுயநலம் படைத்தவர். அதனால் அதிமுகவில் அவர்களை இணைக்கின்ற பேச்சுக்கோ எந்த 1% கூட இடமில்லை. மன்னிப்பு கடிதம் யார் வேணாலும் கொடுக்கலாம். இத்தனையும் செஞ்சு போட்டு மன்னிப்பு கடிதம் கொடுப்பேன்ல. ஒரு சாதாரண தொண்டை ஒரு தப்பு பண்ணால் அடிப்படை உறுப்பு நீக்கிறோம். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணவருக்கு எப்படி போய் தண்டனையை வந்து என்ன பண்ண முடியும்? இது நானும் அவரை எடுத்த முடியல, பொதுக்குழு எடுத்த முடியும். அதை புரிஞ்சுங்க. இது யாரும் நீக்கல. அவரில் பொதுக்குழு உறுப்பினர்களால் இவரை அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டது. அண்ணாமலா வந்து ஈரோடு தேர்தலின் போது ஓபிஎஸ் நீங்க நிக்க வேணாம்னு சொல்லி நீங்க கேட்டதா? அண்ணாமலா அவர் என்ன வேணாலும் பேசுவார். சந்தர்ப்ப சூழ்நிலை பச்சோந்தி மாதிரி அப்பப்போ கலர் மாறுவார். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு பத்திரிகையில் பார்த்துருப்பேன். நேற்றைய தினமே என் சகோதரர் உதயகுமார் பேட்டி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் ஒரு வார்த்தை துரோகின்னு சொல்லியிருக்கிறார். நல்லா சிந்திச்சு பாருங்கள். நான் துரோகி இல்லை. துரோகியினுடைய மொத்த உருவமே திரு அண்ணாமலை தான். ஏன்னா அவர் வந்து நான் பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து துரோகம் அளிச்சுட்டு சொன்னார். பிரைம் மினிஸ்டர் பக்கத்தில் வந்து உண்மைதான். ஆனால் அதுக்கு பிறகு நடந்தது என்ன? வேறு அண்ணாவுடைய பிறந்தநாள் வருது. எங்களுடைய கட்சியுடைய பேர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய கட்சியில் பேர் அண்ணாவை தான் குறிச்சிருக்கிறோம். பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கின்ற பொழுது பேர் அண்ணாவுடைய கொள்கைகளை அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த அதிமுகவை தோற்றுவித்தார். அப்படிப்பட்ட எங்களுடைய தலைவர்களை அவதூறாக கீழ்த்தரமாக விமர்சித்தால் நாங்கள் எப்படி பொறுத்து கொள்வோம்? பக்கத்தில் கோரத்துக்கே உனக்கு இவ்வளவு துடிக்குதே, எங்களை எல்லாம் ஆளாக்கி உங்கள் முன் நிறுத்திய எங்கள் தலைவர்களை பற்றி பேசினா எங்களுக்கு எப்படி உள்ள குமரல் வரும்? நாங்களும் உணர்ச்சி உள்ள மனிதர்கள் தான்.
யாருக்கு அடிமை கிடையாது. சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர் கட்சி தலைவருக்கே பொருத்தமில்லாதவர். நாங்கள்லாம் 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில் உழைச்சி தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறோம். அவராட்டம் அப்பாயின்மெண்ட் பதவி கிடையாது. நான் ஆரம்பத்தில் கிளை செயலாளர் இருந்து அதில் பாடுபட்டு அதுக்கு பிறகு ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். அதே மாதிரி தலைமை கழக நிர்வாகிகளாக கொள்கை பரப்பு செயலாளர், அமைப்பு செயலாளர், தலைமை நிலை செயலாளர், அப்புறம் தான் பொதுச் செயலாளர். படிப்படியாக ஒவ்வொரு மட்டத்திலும் கட்சியினுடைய கட்டுப்பாடு தலைமைக்கு கீழ் எப்படி செயல்பட வேண்டும் நன்கு உணர்ந்து அணுவு நீதியாக நான் வந்து இந்த பதவியில் இருக்கிறேன். அணுவுமே இல்லாத ஒரு மனிதர். ஏன்னா நாளைக்கு மாற்றினாலும் மாற்றுவாங்க, நாளைக்கு மாற்றினாலும் மாற்றுவாங்க. அதிமுக அப்படி இல்லை. எலெக்டட் நான் பொதுச் செயலாளர், தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர். அதனால் என்னை பற்றி விமர்சனம் செய்ய அவசியம் இல்லை. கண்ணாடியில் பாருன்னா நீ போய் கண்ணாடியில் பாரு, உன்னுடைய நிலை நீ பார்த்து தெரிஞ்சுக்க. ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். இதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சார், இதுதான் அதிமுக பாஜக விட்டு வெளியே வர காரணமாக இருந்தது அப்படின்லாம் கிடையாது. இன்னும் பல பிரச்சனைகள் இருக்குது. 1 2 இல்லை, 1 தான் சொல்கிறேன். ஒருவேளை அண்ணாமலை நீக்கிட்டா நீங்கள் மறுபடியும் அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் சில முடிவுகள் இருக்கின்றது. எல்லாவற்றையும் நாங்கள் வெளியே சொல்ல முடியாது. சட்டங்கள் புதிதாக கொண்டு வரப்பட்டது. அதான் ஏற்கனவே மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் சட்டமும் நடைமுறைக்கு ஒத்து வராது என்று வழக்கில் தெரிவிக்கின்றார்கள். எங்களுடைய கழக வழக்கறிஞர் பிரிவைச் சேர்ந்தவர்கள் சென்னை தலைநகரத்திலே போராட்டம் நடத்தியிருக்கின்றோம். அதை பற்றி நான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன். இப்போ நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குன்னு பார்க்கலாம். இந்த விடியா திமுக ஆட்சியில் கள்ளச்சாராய மரணம், அந்த மரணத்தை நேர்மையான முறையிலே, உண்மையான முறையிலே அந்த வழக்கு நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் சிபிஐ விசாரணை வேணுங்கிறேன். ஏன்னா இதெல்லாம் மாநில இருக்கிற காவல்துறையெல்லாம் இதில் உட்படுத்திருக்குது, அரசு அதிகாரிகள் உட்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் மாநில அரசு விசாரிக்கப்பட்டால் உண்மை குற்றவாளிகள் தண்டிக்க மாட்டாங்க. ஆகவே சிபிஐ விசாரிக்கப்பட்டால் நியாயமாக விசாரணை நடக்கும். இன்றைக்கு உண்மை குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க முடியும். அதுக்காக தான் சிபிஐ விசாரணை. விஜயபாஸ்கர் வந்து போலீஸார் வந்து நல்லா சென்று பாருங்க. அது ஒரு சிவில் வழக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கு ஒரு 100 போலீஸ்காரை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்கிறேன். ஏன் நாட்டில் எவ்வளவு கொலை நடக்குது, இதுக்கெல்லாம் இந்த பாதுகாப்பு கொடுத்தா இப்படிப்பட்ட சம்பவம் நடக்காதுல்ல. அதுக்கெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு பணி கிடையாது, நேரம் கிடையாது. அதிமுகவை பழி வாங்கணும். ஆனால் திரு செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கிறாரு. அதுக்கு மாற்றாக அங்கே இருக்கிற எங்களுடைய கழக மாவட்ட செயலாளர் மீது ஏதாவது ஒரு பழி சுமத்தி பெரிய ஏதோ தவறு செஞ்ச மாதிரி ஊர் பூரா அவரை தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தவறு. இது காலத்தின் சக்கரம் சுழலும். இதே நிதி அவர்களுக்கு, இதே கதி அவர்களுக்கு வரும். கலாச்சார விவாதத்தில் வந்து மதுவிலக்கு கொண்டு வரதுக்கான எந்த சட்டமும் பிறப்பிக்காமல் குறைந்த விலையில் மதுபானங்களை கொண்டு வரதுக்கான இது அமல்படுத்திருக்காங்க. அக்டோபர் மாதத்துலேருந்து 90 மதுபானங்கள் வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகள் ஏற்படுத்துது. அதை பற்றி உங்களோட அது நீ அவர்கிட்ட முழு விளக்கம் கேட்டதான் அவருக்கு தெரியும். சாராயத்தை பற்றி அவருக்கு தான் கேட்கணும். தரவாக இருக்கிறீங்க அவி தான். கள்ளச்சாராயத்தில் இறந்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். இனி இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என்பது தான் எங்களுடைய நிலைமை. ஆகவே படிப்படியாக மதுவிலக்கை குறைக்கும், மதுவிலக்கு கொண்டு படிப்படியாக மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஒரே நேரத்தில் செய்வது இயலாத காரியம். இருந்தாலும் இன்றைக்கு குடிப்பவருடைய எண்ணிக்கை குறைத்து அவர்களுக்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அந்த மது குடிக்கிற பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான முயற்சி இந்த அரசு எடுக்குது. கள்ளுக்கடையை திறக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை எழுது. இந்த விபத்து சாராயத்தோட விலை கூட இருக்கனால கள்ளச்சாராயம் எல்லாத்துலேயும் போதை தானே வருது. கல் குடித்தாலும் போதை தான் வரும், சாராயம் குடித்தாலும் போதை தான் வரும், பிராந்தி குடித்தாலும் போதை தான் வரும். அப்புறம் அதுலேயும் போதை தானே வரப்போகுது. முழுமையாக வந்து பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவது சாத்தியம் நினைக்கிறீங்க? அது படிப்படியாக தான் செயல்படுத்தும். இது ஏற்கனவே நாங்களும் சொல்லியிருக்கிறோம். பூரண மதுவிலக்கு என்பது எடுத்த உடனே செயல்பட முடியாது. ஏன்னா அந்த மது அறிந்து பழகியவர்கள் உடனடியாக நிறுத்த முடியாது. ஏன்னா எனக்கு கிடைச்ச செய்தியின் அடிப்படையில். அதனால் படிப்படியாக அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு போதிய வழிமுறைகளை கண்டறிந்து அதை செயல்படுத்த வேண்டும் முதலில்.
அவளுக்கு தேவையான உதவிகளும் செய்யப்பட வேண்டும். அவளை திருத்த வேண்டும். அப்பொழுதுதான் படிப்படியாக இந்த மதுவிலக்கு அமுல்படுத்த முடியும்.